Hello everyone, welcome to Inayintha Kaigal Academy. இன்னைக்கு அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் பி, அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து லாஸ்ட் யூனிட் நம்பர் 10, அது மெஷின் டிசைன். அதுதான் அந்த டாப்பிக்கோட இல்லைன்னா யூனிட்டோட டைட்டில். அந்த மெஷின் டிசைனில் இருக்குன்னா லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்சஸ். ஓகே, இந்த பார்ட் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகுது. லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்சஸ் மூணுமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணிட்டு அது லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேர்ன் பண்ணும்போது அப்படியே கம்பேர் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு. ஓகேவா? முதல்ல அந்த வாட் இஸ் லிமிட், வாட் இஸ் ஃபிட், வாட் இஸ் டாலரன்ஸ், அது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கலாம். லிமிட்ஸ், தி எக்ஸ்ட்ரீம் பர்மிசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எ டைமென்ஷன் ஆர் நோன் அஸ் லிமிட்ஸ். இப்போ ஒரு வாட் வி கால் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட் மெஷின் பண்ணோம், அதுதான் நம்ம ப்ராடக்ட் அப்படி நினச்சிருந்தோம். அந்த ஷாஃப்ட் கரெக்டு 30 mm அப்படின்னா 30 mm அப்படின்னா எப்படினாலும் அன்லஸ் யூ ஹாவ் ஹை குவாலிட்டி ப்ரிசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது இன்னும் இல்லைனாலும் அந்த கரெக்டாக மெஷின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் கொடுக்குவாங்க. ஓகே, மேக்ஸிமம் 30.015 வரைக்கும் போயிடலாம். மினிமம் 29.995 இல்லைன்னா 7 அந்த மாதிரியும் போயிடலாம். அந்த மாதிரி ஒரு லிமிட் கொடுக்குவாங்க. அதுதான் லிமிட், பேரே தான் லிமிட்ஸ். ஓகே, மேக்ஸிமம் லிமிட் இருக்கும், மினிமம் லிமிட் இருக்கும். மேக்ஸிமம் இந்த டயமீட்டர் வரைக்கும் ஆகலாம், அப்படின்னாலும் பரவாயில்ல. மினிமம் இவ்வளோதான், அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, மேக்ஸிமத்துக்கு மேலேயும் போகக்கூடாது, மினிமத்துக்கு கீழே போகக்கூடாது. அதனால இங்கே வந்து பார்த்தா மேக்ஸிமம் லிமிட் இருக்கும், மினிமம் லிமிட் இருக்கும், ஆர் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, அது ரெண்டும் இருக்கும், அதான் லிமிட். ஓகே, எல்லாமே வந்து ரிலேட்டட். ஓகே, தென் ஃபிட்ஸ். ஃபிட்ஸ் வந்து ஜஸ்ட் கன்சிடர் ஒரு ஹால் இருக்குது, ஹால் ஷாஃப்ட், அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். அந்த ஹால் ஷாஃப்ட், அந்த ஷாஃப்ட் வந்து ஷாஃப்டோட டயமீட்டர் ஹாலோட டயமீட்டருக்கு கம்மியாக இருந்தால் ஷாஃப்ட் வந்து ஈஸியாக உள்ள ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் அது வந்து இடிக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு செப்பரேட் ப்ராசஸ் பண்ணி தான் அது உள்ளே போகணும், ஹீட் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அது உள்ளே போட முடியும். அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன கிளியரன்ஸ் ஃபிட், அது இப்போ சொன்னது இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட். அது டிஃப்ரெண்ட் ஃபிட்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பிளனேஷன் ஸ்லைட்ல அது பார்த்துக்கலாம். ஓகே, ஃபிட்னா அதுதான் அந்த பேர்ல இருக்கிற மாதிரி தான், இடிக்குதா இல்லையா, ஃபிட்டிங், இஸ் இட் ஃபிட்டிங் ஆர் நாட் ஃபிட்டிங். ஓகே, தென் the degree of tightness or looseness between two mating parts that are intended to act together is known as fit of the parts. Okay, like hole and shaft. Okay, then tolerances, amount that a specific dimension is permitted to vary. இது வந்து லிமிட்ஸ் ஓட ஒரு வேற வெர்ஷன். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதுதானே அந்த ஷாஃப்டோட டைமென்ஷன், பர்மிசிபிள் டைமென்ஷனோட ரேஞ்ச். கரெக்ட் தானே? அந்த ஷாஃப்டோட பர்மிசிபிள் டைமென்ஷனோட ரேஞ்ச் 30.00 மீன்ஸ் 30.0015 மேக்ஸிமம் லிமிட், 29.995 மினிமம் லிமிட். அப்படி நினைச்சிருந்தா 30.0141312 எல்லாமே வந்து இந்த டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ள வரணும். அதுதான் டாலரன்ஸ் ரேஞ்ச். ஓகே, அந்த ரேஞ்ச் தான் டாலரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்ம சொன்னபடி இந்த இதெல்லாம் ஒரு விஷுவலைஸ் பண்றதுக்கு, இந்த அப்பர் லிமிட் எது, லோவர் லிமிட் எது, டாலரன்ஸ் எதெல்லாம் ஒரு விஷுவலைஸ் பண்றதுக்கு ஒரு ஜெனரல் இமேஜ் தான் இது. இதுல பார்த்தா தெரியும். அந்த முதல்ல வந்து அப்பர் லிமிட், லோவர் லிமிட் பாருங்க. இது வந்து ஹால், இது ஹாலா இருக்கும். இது வந்து ஷாஃப்ட், ஷாஃப்ட் இதுக்குள்ள போடணும். தட்ஸ் அவர் ஜாப். ஓகே, சோ இங்கே ஹாலோட டயமீட்டர் ஷாஃப்டோட டயமீட்டருக்கு மேல் இருந்தா தான் ஈஸியா ஷாஃப்ட் போட முடியும். ஹாலோட டயமீட்டர் அண்ட் ஷாஃப்டோட டயமீட்டர் ஈக்குவலா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் யூ கேன் சே இட் கேன் பி some small methods you can insert, but if the shaft diameter is more than hole diameter, some interference, you need some extra tricks. Okay, அது ஃபிட் பண்றதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்னா, if you have 2 diameter pipes, நீங்க அந்த பிளம்பர் வீட்டில் வரும்போது பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன்.
ரெண்டு பைப்பையும் வந்து 3 inches பைப்பா இருந்தா அது ஜாயின் பண்றதுக்கு வேற ஜாயிண்ட் ஒன்றும் கையில் இல்லைன்னா ஹீட் பண்ணிட்டு போடுவாங்க. அது அது வச்சு இது பண்ணிடுவோம், ஒரு ரிலேட் பண்ணிடுவோம். ஸோ இங்க இதுதான் ஹோலோட லோவர் லிமிட். மீன்ஸ் இவ்வளவு சின்னதா இருக்கலாம், மேக்சிமம் இவ்வளவு பெருசா இருக்கலாம். இதுக்கு மேலே பெருசாக கூடாது, இதுக்கு கீழே சின்னதாக கூடாது. அதனால இதுக்கு பேரு லோவர் லிமிட். அண்ட் இந்த மேல இருக்கிறதுக்கு பேரு அப்பர் லிமிட். ஷாஃப்ட்டுக்கு இதுதான் அப்பர் லிமிட். மேக்சிமம் இவ்வளவு டயமீட்டர் வரைக்கும் ஆகலாம், அதுதான் அப்பர் லிமிட். மினிமம் லிமிட் வந்து லோவர் லிமிட். ஓகே, இந்த ரேஞ்ச் அதுதான் டாலரன்ஸ். ஓகே, அப்போ லிமிட்ஸ் தெரியும்னா டாலரன்ஸ் ஈஸியா பார்த்துக்கலாம். யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் டாலரன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா டாலரன்ஸ் இது இவ்வளவு வரைக்கும் சேஞ்சஸ் அலவுட், அதுதான் டாலரன்ஸ். டாலரன்ஸ் என்னது? ஓகே, அது பரவாயில்ல, அந்த மாதிரி டாலரேட் பண்ணிடலாம், அந்த அதே மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் லிமிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். லிமிட்ஸ்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லோவர் லிமிட் இருக்கும், ஒரு அப்பர் லிமிட் இருக்கும். ஓகே, லோவர் லிமிட்னா அந்த இப்ப எப்படி சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஐ வில் ட்ரோ just listen here. இதுதான் அப்பர் லிமிட், இது லோவர் லிமிட். இதுக்குள்ள வந்துக்கலாம். ஓகே, இதுதான் ஷாஃப்டோட மீன் டைமென்ஷன் or 13 சொல்லி இல்லையா, எக்ஸாக்ட் டைமென்ஷன் இதுதான் வேணும். இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 29.99 சொல்லுவோம், 995. இது வந்து 30.005. இது கரெக்ட் 30. அப்படின்னா லோவர் லிமிட் இங்க வந்து டாலரன்ஸ் பார்த்தா பிளஸ் 0.005, இங்க மைனஸ் 0.005. அப்ப டாலரன்ஸ் சொல்லும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 0.005. ஓகே, இந்த டோட்டல் எடுக்க கூடாது. 30 பிளஸ் 0.005, கீழேக்கும் 0.005. இந்த ரேஞ்ச் வந்து அப்போ 0.01 இருக்கும். ஆனா டாலரன்ஸ் வந்து எழுதும்போது 0.01 எழுதக்கூடாது, இது மொத்தமா எழுதக்கூடாது. இந்த மீன் ஒரு எக்ஸாக்ட் டயமீட்டர், ஒரு ஐடியல் கேஸ் டயமீட்டர் 30 கரெக்ட் 30 வேணும். அப்படின்னா இங்கேருந்து மேலேக்கும் கீழேக்கும், அதான் டாலரன்ஸ். அப்ப ஜஸ்ட் லிசன், மீன் டயமீட்டர் or exact mean, not mean diameter, exact diameter. exact diameter னா அந்த டாலரன்ஸ் subtract பண்ணினா you will get lower limit. அதான் நீங்க எழுதிருக்காங்க. By subtracting the tolerance from the desired dimension or exact dimension, the lower limit is derived. இந்த ஃபிகர் ஞாபகம் இருக்கணும். அப்படின்னா இதொന്നും தேவையில்லை, டெஃபினிஷன் வேர்ட்ஸ் ஒன்றும் தேவையில்லை, இந்த ஃபிகர் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தென் அப்பர் லிமிட் என்ன வைப்போம்? 30 எக்ஸாக்ட் டயமீட்டர், எக்ஸாக்ட் டைமென்ஷன், அதோட பிளஸ் பண்ணணும் டாலரன்ஸ். ஓகே, பிளஸ் பண்ணிடுச்சுன்னா you will get upper limit. Conversely, upper limit is determined by adding the tolerance to the desired dimension. Okay, எப்போதுமே you should be very careful. டாலரன்ஸ்னா இது மொத்தமா இல்ல. இப்போ இது மொத்தமா சப்ட்ராக்ட் பண்ணினா என்ன ஆகும்? அந்த எக்ஸாக்ட் டைமென்ஷன் மொத்தமா சப்ட்ராக்ட் பண்ணினா you will get wrong lower limit. மொத்தமா இல்ல, மீன் டயமீட்டர் எவ்வளவு மேலேக்கு எவ்வளவு கீழேக்கு, அதுதான் டாலரன்ஸ். ஓகே, now next fits. ரொம்ப ஈஸி தான் fits. 3 fits இருக்காங்க, clearance fit, transition fit and interference fit. ஓகே, clearance fitனா எவ்வளவு டாலரன்ஸுக்குள்ள எந்த டைமென்ஷன் எடுத்தாலும், அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ஏது டைமென்ஷன் எடுத்தாலும் ஒரு கிளியரன்ஸ் இருக்கும் between shaft and hole. இதுதான் தான் ரேஞ்ச், வேரியபிள் ரேஞ்ச். இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். இங்க வந்து பார்த்தா இது அப்பர் லிமிட், இது லோவர் லிமிட். எப்படி இருந்தாலும்
அந்த மேக்ஸிமம் டீவியேஷன்ல இருந்தாலும் டாலரன்ஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் டீவியேஷன்ல இருந்தாலும் the shaft can easily go inside the hole, then it is called clearance fit. அவ்வளவுதான், டெஃபினிஷன் ஒன்றும் தேவையில்லை, இது போதும். இந்த ஃபிகர் ஞாபகம் வரணும். இப்போ இங்க வந்து கேப் இருக்குது, நெக்ஸ்ட் கேப் இருக்காது, இடிக்கிற மாதிரி வரும், அதுக்கு பேரு தான் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட். இது மினிமம் டயமீட்டர், ஷாஃப்டோட டயமீட்டர் வந்து மினிமம் பாசிபிள் இதுதான், மினிமம் லோவர் லிமிட். அது பண்ணா கூட இடிச்சிடும் ஹாலில். ஓகே, இங்க வந்து பார்த்தா ஹாலோட மேக்ஸிமம் டயமீட்டர் ஷாஃப்ட் ஈஸியா போறதுக்கு மேக்ஸிமம் டயமீட்டர் மெஷின் பண்ணி வச்சாலும் இடிச்சிடும் தான். இதான் மேக்ஸிமம் டயமீட்டர் ஆஃப் த ஹால். அப்படி போட்டாலும் ஷாஃப்ட் இடிக்குது. ஆனா ஷாஃப்ட் கம்மி பண்ண முடியுமா? எவ்வளவு கம்மி பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இடிக்குது. So it is called interference fit. No way it will go. Okay, so இதுக்கு ரெண்டுக்கும் மிடில் தான் transition fit. இந்த ஃபிகர் பார்த்தா போதும், ஜஸ்ட் ஃபிகர். ஷாஃப்ட் வந்து ஹால் வந்து அப்ப லோவர் லிமிட்ல இருக்குன்னு நினைச்சிருக்கோம், அதுதான் லோவர் லிமிட், இதான லோவர் டைமென்ஷன், அதனால இதுதான் லோவர் லிமிட். ஹாலோட லோவர் டயமீட்டர் தான் இதுதான் மேக்ஸிமம் டயமீட்டர். ஸோ லோவர் லிமிட்ல இருக்குது நம்ம ஹாலோட டயமீட்டர். ஷாஃப்டோட டயமீட்டர் வந்து அதுவும் லோவர் லிமிட்ல வச்சிடுச்சுன்னா ஷாஃப்ட் வில் கோ. ஆனா அப்பர் லிமிட்ல வச்சிடுச்சுன்னா ஷாஃப்ட் வில் நாட் கோ. ஓகே, டிரான்சிஷன் ஃபிட் இதெல்லாம் ரியல் லைஃப்ல எங்க நடக்கும்னா, நீங்க வந்து கிளியரன்ஸ் ஃபிட்ல இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் இல்ல, சாரி டிரான்சிஷன் ஃபிட்ல இருக்கிற மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்குது உங்க மெஷின் பண்ண வேண்டியதுக்கு. நீங்க வந்து 3 இல்லைன்னா 5 நம்பர் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட் அண்ட் ஹால் மெஷின் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல வந்து இப்படி இருந்தேன், ஹாலோட லோவர் லிமிட்டும் ஷாஃப்டோட லோவர் லிமிட்டும் தான் இருந்தது. ஸோ இட் கேன் கோ ஈஸிலி. நெக்ஸ்ட் வந்து ஹாலோட லோவர் லிமிட்டும் ஷாஃப்டோட அப்பர் லிமிட் தான் இருந்தது, இடிக்குது. செகண்ட் பீஸ் இடிக்குது உள்ள போல. நெக்ஸ்ட் ஹாலோட அப்பர் லிமிட் ஷாஃப்டோட அப்பர் லிமிட் அப்படினாலும் பரவாயில்ல, உள்ள போகுது. சில பீஸ் வந்து இடிக்குது, சில பீஸ் வந்து உள்ள போகுது. அது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது? அந்த டாலரன்ஸுக்குள்ள நீங்க எவ்வளவு வேரி பண்ணியாச்சு அது பேஸ் பண்ணி தான் இடிக்குதா இல்லையான்னு தெரியும். அப்படின்னா அதுக்கு பேரு டிரான்சிஷன் ஃபிட். இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட்னா எவ்வளவு மேக்ஸிமம் டிவியேஷன் இருந்தாலும் யூ cannot insert that shaft inside the hole. ஓகே, கிளியரன்ஸ் வந்து எவ்வளவு என்னவெல்லாம் பண்ணாலும் it will go easily. அதுக்கு ரெண்டுக்கும் மிடில் தான் டிரான்சிஷன். இந்த ஃபிகர் ஞாபகம் இருக்கும். இது சில டைம்ல வந்து இடிக்கும், சில டைம்ல வந்து உள்ள போகும், அவ்வளவுதான். இதான் ஒரு ஓவரால் ஐடியா ஆன் த லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்சஸ். ஓகே, பேசிக்கலி வந்து இந்த ஹால் ஷாஃப்ட் அசம்பிளி அப்போதாங்க அது மெஷின் பண்ணும்போது தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக வரும். அந்த டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து டீட்டெயில் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸ்டடி வெல். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணும் வரைக்கும் எல்லாருக்கும் குட் பை, டேக் கேர், தேங்க்யூ.